கடை. அந்த நாக்கடை ஓனர்கிட்ட கேட்குறான், 500 தான் பேக்கெட்லேயே இருக்குது, பிஸ்னஸ் பரவாயில்லையாங்கிறான். அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நல்லா போயிட்டுருக்குன்னு கலெக்டரை பார்த்தா கூட, சார் வணக்கம் சார்ட்டு இப்போ கெத்தா போகிறான். ஒரே ஒரு 500 ரூபா. நான் ஒன்று சொல்லவா, உங்களிடம் இருக்கிற பணம், உங்களிடம் இருக்கிற அதிகாரம், உங்களிடம் இருக்கிற பெயர், உங்களிடம் இருக்கிற சொத்து, இது எதுவுமே நீங்கள் எதிர்கொள்கிற சராசரி மனிதனுக்கு முக்கியமே இல்லை. உங்களை எதிர்கொள்கிற சராசரி மனிதன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், நட்போடு நீங்கள் புன்னகைத்தால் அவன் புன்னகைக்க தயாராக இருக்கிறான். மற்றபடி அவனுக்கு உங்கள்ட்ட இருக்கிற அதிகாரமோ பணமோ தொழிலோ எதை பத்தியுமே கவலை இல்லை. எது தெரியுமா வீரம்? 4 பேரை அடிச்சு சாய்க்கிறது இல்ல, கீழே இருந்து சத்தம் போடுறது இல்ல, இல்ல எதிரிகளை வீழ்த்துறது இல்ல. எது தெரியுமா வீரம்? நம்மை பாதுகாப்பவர்களை. யார் நம்ம பாதுகாக்கிறா? அம்மா அப்பா, நம்ம சமூகம். இந்த சமூகம் தான் நம்மளை பாதுகாக்குது. உண்மை அதுதானே. நம்மை பாதுகாக்கிற சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் என்னை பொறுத்தவரை வீரன், வேற யாருமே கிடையாது. நேற்று நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. மலேசியாவில் மஸ்ஜித் இந்தியாங்கிற பகுதியில் ஒரு அம்மா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சுவர் கீழே தரையில் ஒரே ஒரு கல் பேந்து அந்த அம்மா உள்ளே போயிருச்சுனே. கல் பேந்து அந்த அம்மா உள்ளே போயிருச்சு. நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க, 1.5 நாள் ஆயிடுச்சு அந்த அம்மா உள்ள எங்கே இருக்குன்னு தெரியல. அடுத்த நிமிடம், அடுத்த நொடி நிலையற்ற வாழ்வு நம் வாழ்வு. இன்னைக்கு வரைக்கும் பிடிக்காத அவரோட வில்லத்தனத்தினால. பழைய பாட்டிக்கலாம் எம்என் நம்பியாரே பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்டேன், நீலாம் வந்து எம்ஜிஆரை கத்தியால் அடித்தவன், உனக்கெல்லாம் தரவே மாட்டேன் இருக்கு அந்த அம்மா, நீ உனக்கு தரமாட்டேன் ஓடிப்போ அப்படின்னு இருக்கு. அந்த அளவுக்கு அவரை பயமுறுத்துறதுக்கு ஒருத்தர் இருந்திருக்கான் இந்த உலகத்தில். இது எல்லாமே எப்போ தெரியும்னா படிக்கிறப்ப தெரியும். இந்த மாதிரி திரைத்துறையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு புத்தகம் சித்ரா லட்சுமணன் எழுதியிருக்கார். பழைய தகவல்களை சுமந்து வர நல்ல புத்தகம், நல்லா படிக்கலாம். நீங்கள் அப்படியே நீங்கள் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போயிட்டீங்கன்னா அது மாதிரி ஒரு சிறப்பான விஷயம் இல்லை. என்எஸ்கே இங்கே இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுங்க, உலகத்திலேயே நகைச்சுவை நடிகர்களிலேயே 2 இருவருக்கு தான் சிலை இருக்கு. ஒருத்தர் யாரு? சார்லி சாப்ளின். இன்னொருத்தர் யார் தெரியுமா? நம் தமிழ்நாட்டில் பிறந்த என்எஸ் கலைவாணர். இவங்க 2 பேருக்கு தான் நகைச்சுவை நடிகர்களே சிலை இருக்கிறவங்க. ஒரு தடவை புத்த மத மாநாடு ஒன்று பெரியார் நடத்தினாராம். பெரியார் நடத்துகிறப்ப அதில் புத்த மத கருத்துக்களை வில்லுப்பாட்டா என்எஸ்கே அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணாராம். ரொம்ப பிரமாதமாக பண்ணாராம். அப்போ பெரியார் மேடை ஏறி சொன்னாராம், உங்களுக்கெல்லாம் நான் பெரியார், எனக்கு ஒரு பெரியார் இருக்கார், யாருன்னு தெரியுமான்னாங்களாம். கூட்டமே ஷாக் ஆயிடுச்சான், என்னன்னே புரியலையாம். யார் உங்களுக்கு ஒரு பெரியார் அப்படின்னா எல்லாம் சலசலப்பாக இருந்துச்சான் கூட்டத்தில். அப்புறம் வந்து பெரியார் அவர்கள் சொன்னாராம், எனக்கு யார் தெரியுமா பெரியார், நான் மதிக்கக்கூடிய பெரியார் யார் தெரியுமா? என்எஸ்கே அவர்கள் அப்படின்னு சொன்னாராம். கூட்டம் பயங்கரமாக கைத்தட்டுச்சான். அதுக்கான காரணம் அவர் சொன்னாராம், நான் மேடையில் ஏறி சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொன்னால் கல்லை கொண்டு அடிக்கிறான், அதுவே அந்த மனுஷன் சினிமாவில் சொன்னால் காசு கொடுத்து வாங்கிட்டு கைத்தட்டி சிரிக்கிறான். நான் பெரியாரா அவர் பெரியாரா அப்படின்னாராம். வாழ்க்கையில் இது எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு. பாத்திமா பீவி, பர்வீன் சுல்தானா எங்கே போகிறீங்க? இங்கே சாப்பிட போகிறீங்களா? 8:30 பசிச்சிருவான். அதனால தான் நம்ம ஊரில் சொன்னான், ஆற்றுக்குள்ளே இறங்கி அழகரை தேடினாலும் சோத்துக்குள்ளே தான் இருக்கான் சொக்கநாதன். நான்லாம் அன்றைக்கி வந்து சத்துணவு யார் பீரியடில் போட்டது எம்ஜிஆர் பீரியடா காமராஜர் பீரியடா அப்படிங்கிற ஒருத்தன் லஞ்ச் பீரியடுங்கிறான். என்னென்ன வேலை வரும் அந்த குடும்பம். எனக்கு அந்த குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அம்மா முதல்ல நான் போகிறேன்டி, குழந்தைங்கள்லாம் பின்னாடி வாங்க, மொத்தமாக எந்திரிச்சு அவன் ஏதாவது சொல்லுவான்ட்டு முதல்ல 2 ஆதார் கார்டு போச்சு, அப்புறம் ஒரு 2 ஆதார் கார்டு, அப்புறம் அந்த 4 ஆதார் கார்டு பெற்ற 3 ஆதார் கார்டு ஃபாலோ பண்ணுச்சு. இப்போ 7 ஆதார் கார்டும் போய்கிட்டு இருக்கு வெளியில். போயிடுச்சு. பயங்கரமான ஆளாக இருப்பான் போல இருக்கு. டே பூ போட்ட சட்டை வாடா தம்பி, தெளிவாக இருந்தீங்கன்னா சந்தோஷம்டா, அவ்வளோதான்டா, நீ ஸ்டெடியாக இருக்கணும்னு தான் நாங்கள் உழைக்கிறோம். வாழ்க்கையில் எனக்கு தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பேசுவோம், இப்படி யாராவது ஒன்று ஏதாவது பண்ணிவிட்டா அது தொடர்பாக போயிடும்.
என்ன எல்லாம் இங்கே வந்தோன்னே ஒருத்தர் கேட்டார், வேளாங்கண்ணியில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நல்ல அறை, அது ரொம்ப முக்கியம் விருந்தோம்பல்ல, சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சொந்தக்காரன் கூட கேட்க மாட்டான், சொந்தக்காரங்கிறவன் கேட்கவே மாட்டான். என்னக்கா அப்படி சிரிக்கிற? ரொம்ப உங்கள் வீட்டு சைடு ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்க. கரெக்டு தான். நான் அடுத்தது தான், வாசிக்க எந்த நிமிடமும் தூங்கலான்னு. அதே மாதிரி இப்போ சொல்கிறேன், நேசிக்க எந்த நிமிடமும் துவங்கலாம். யார் மேலேயும் நிரந்தர வெறுப்பு தேவையே இல்லை, யார் மேலேயும் நிரந்தர வெறுப்பு தேவையே இல்லை. நேற்று நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு, மலேசியாவில் மஸ்ஜித் இந்தியாங்கிற பகுதியில் ஒரு அம்மா நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரே ஒரு சுவர் கீழே தரையில் ஒரே ஒரு கல் பேந்து அந்த அம்மா உள்ளே போயிடுச்சுனே. கல் பேந்து அந்த அம்மா உள்ளே போயிடுச்சு. நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க, 1.5 நாள் ஆயிடுச்சு அந்த அம்மா உள்ள எங்கே இருக்குன்னு தெரியல. அடுத்த நிமிடம், அடுத்த நொடி நிலையற்ற வாழ்வு நம் வாழ்வு. இருக்கிறதுலேயே அல்பத்தனமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் தான் மனுஷன். ஆனா அவன் பண்ற பந்தா மாதிரி உலகத்துல ஒரு பயலும் பண்ண முடியாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கறான்ல, நான் ஒரு தடவை சொன்னேன், சேரை போட்டு உட்காந்து சொல்லுன்னு சொல்லுங்க. பயங்கரமா ரோட்ல கத்துவான், ஸ்டேஜில் ஏறி பேச வைங்க. ஏன் கீழே இருக்கிற வேற ஏன் மேடைக்கு வந்தா ஏன் வரல? வராது. ஒன்னே ஒன்று சொல்லவா, எது தெரியுமா வீரம்? 4 பேரை அடிச்சு சாய்க்கிறது இல்லை, கீழே இருந்து சத்தம் போடுறது இல்லை, இல்லை எதிரிகளை வீழ்த்துறது இல்லை. எது தெரியுமா வீரம்? நம்மை பாதுகாப்பவர்களை. யார் நம்ம பாதுகாக்கிறா? அம்மா அப்பா, நம்ம சமூகம். இந்த சமூகம் தான் நம்மளை பாதுகாக்குது. உண்மை அதுதானே. நம்மை பாதுகாக்கிற சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் என்னை பொறுத்தவரை வீரன், வேற யாருமே கிடையாது. அந்த சிந்தனை நோக்கி தான் போகணும். இங்க நேசிப்பே இல்லையே. அந்த வீடியோ ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு சகோதரர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. எனக்கு பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக இருந்தது. அவர் 1.5 நாளா தவறான கருத்துக்களை பரப்பாதீங்கன்னு அரசாங்கம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு, சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இது இப்போ கிடைச்சாங்களா இல்லைன்னு தெரியல. அந்த அம்மா பாவம், ஒரு 48 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி, நடந்து போயிட்டு இருந்தவங்க மகிழ்ச்சியா சுற்றுலா பயணின்னு சொல்றாங்க. அந்த அம்மா எங்க இருக்குன்னே தெரியல. இங்க வயநாட்டில் அண்மையில் நடந்த வெள்ளம், இரவு தூங்கிட்டு இருந்தவங்க, காலையில கிடையாது, வீடு கிடையாது, நிலம் கிடையாது, அவங்க சொத்து கிடையாது, நகை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறமும், ஒருவர் இறந்த பிறகும் நாம் அவர்களுடைய வாழ்வை மனசுல வச்சுக்கணும்னா என்ன பண்ணும்? 4 பேருக்கு பிடிக்கிற மாதிரியாவது வாழ்ந்துட்டு போயிடும். இந்த உலகத்திலேயே ஒரே தெருவிலே இருப்பான், 9 வருஷம் பேசாம இருப்பான். பா, தெய்வம் இருக்கா இல்லையான்னு கேட்டா அவனை தான் காமிப்பேன். இவெல்லாம் தான் தெய்வம். என்ன அநியாயம் கேட்டா, என்னடா சண்டைன்னு கேளுங்க, சண்டையே ஞாபகம் இருக்காது. இது இன்னும் சூப்பர். அது ஒரு 8-9 வருஷம் இருக்கும். ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அது ஞாபகம்? மென்டலா? சரி பேசு. அதெல்லாம் பேச முடியாது. ஏன் பேச மாட்டேன்? அவன் பேசலை, அதனால நான் பேச மாட்டேன். அவர் ஏன் பேசலை? அவர் உக்ரைன் அதிபர், இவர் ரஷ்ய அதிபர். 2 அதிபர்களும் ஒரே தெருவில் பேசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் வாழ்க்கையா? இதெல்லாம் வாழ்க்கையா? நான் உட்கார எம்எல்ஏ அண்ணன் சொல்றாரு, உங்க பேச்சையும் கவிஞர் பேச்சையும் கேட்க தான் வந்திருக்கேன், நேற்று நான் பேசுறேன். இவ்வளவுதானே எளிமை. யுகபாரதி அண்ணன் தமிழ்ல இளைஞர்கள்ல கவிதை எழுதுறவங்கள்ல இல்ல தன்னுடைய தமிழின் வழி மொழியின் வழி திரைப்படத்துறையில் பாடலாசிரியராக வரணுங்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஆதர்சனமான முகம் நாமுத்துக்குமாரனுக்கு அடுத்தது எங்க யுகபாரதி அண்ணன் தான். அவர் அவ்வளோ எளிமையாக அறையில் உட்காந்து பேசி எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. அவ்வளோ சாதாரணமா, தம்பி அது தம்பி, என்ன தம்பி, எப்போ வந்தீங்க தம்பி, சாதாரணமாக பேசுகிறார். சில பேர்ன வெறும் 500 ரூபா வச்சிருக்கான், 500 ரூபா தான். 10 பரோட்டா சாப்பிட்டா காலில் போயிடும். மொத்தம் 500 ரூபா வச்சுட்டு ஏதோ நாகப்பட்டினத்துக்கே ஓனர் மாதிரி நடந்துக்கிறான். என்ன எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்லாம்? பரவாயில்லையா? நாகப்பட்டினத்தில் எது பெரிய நகைக்கடை? ஏதோ நகைக்கடை. அந்த நகைக்கடை ஓனர்கிட்ட கேட்குறான், 500 ரூபா தான் பேக்கெட்லேயே இருக்குது.
பிஸ்னஸ் பரவாயில்லையாங்கிறான். அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நல்லா போயிட்டுருக்குன்னு. கலெக்டரை பார்த்தா கூட சார் வணக்கம் சார்ட்டு இப்போ கெத்தாக போகிறான். ஒரே ஒரு 500 ரூபா. நான் ஒன்று சொல்லவா, உங்களிடம் இருக்கிற பணம், உங்களிடம் இருக்கிற அதிகாரம், உங்களிடம் இருக்கிற பெயர், உங்களிடம் இருக்கிற சொத்து, இது எதுவுமே நீங்கள் எதிர்கொள்கிற சராசரி மனிதனுக்கு முக்கியமே இல்லை. உங்களை எதிர்கொள்கிற சராசரி மனிதன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், நட்போடு நீங்கள் புன்னகைத்தால் அவன் புன்னகைக்க தயாராக இருக்கிறான். மற்றபடி அவனுக்கு உங்கள்ட்ட இருக்கிற அதிகாரமோ பணமோ தொழிலோ எதை பற்றியுமே கவலை இல்லை. உண்மையா இல்லையா? எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், டே யாருன்னே தெரியாதவங்ககிட்ட அதிக அன்போடு இருப்பார், யாருன்னே தெரியாதவங்க கிட்ட அதிகமான அன்போடு இருப்பார். ஏன்பான்னு கேட்பேன். நீ ரோட்டில் மயங்கி விழுந்துட்டினா யாருன்னே தெரியாதவன் தான்டா உன்னை காப்பாற்றுவான், உனக்கு தெரிஞ்சவன் பக்கத்தில் இருக்க மாட்டான் பார். என்ன அழகான வாக்கியம் பாருங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், சீனாக்காரன் சூது ஆடலைன்னா செத்துருவான். சூது பயங்கர சூதம். சீனாக்காரன் எல்லா ஊர்லேயும் ஆடுறாங்க, அவங்க கொஞ்சம் அதிகமாக வச்சுங்க. சூது ஆடலைன்னா செத்துருவான். ஜப்பான்காரன் உழைக்காம இருந்தா செத்துருவான். நம்ம சொந்தக்காரன் நம்ம நல்லா இருந்தாலே செத்துருவான். என்னன்னே தெரியாது. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நாளைக்கு சும்மா ஒரு கவரை நீங்கள் வாங்கி போட்டு உங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி சொல்லி முடிக்கல. அந்த அக்காக்கெல்லாம் எவ்வளோ சிரிப்பு பாரு. ஒரே ஒரு நகையை போட்டு காலையில் பார்க்குறீங்க, காலையிலே ஆரம்பிச்சிருங்க. பால் வாங்குறப்பயே என்னவோ கழுத்து உறுத்துது அப்படின்ட்டு உள்ளே போட்டுருங்க, செத்தா. கரெக்டாமா? முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு கழுத்து உறுத்துது நீங்கள் சொல்லியிருப்பீங்க, மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. வீட்டுக்கு போய் எப்படி வாங்கினா, நேற்று வரைக்கும் நைட்டு கூட தானே இருந்தேன், முன்னாடியே வாங்கிட்டாலோ, எப்படியோ சம்பாதிக்கிறாங்க. நம்ம இது எங்கே திரும்பும்னா, சிரிப்பாக பாருங்களேன். அந்த அக்கா பக்கத்தில் விழுந்து சிரிக்குது. அந்த அக்கா இதான் விழுந்து விழுந்து சிரிக்கிறது. இது எங்கே திரும்பும்னா, வீட்டில் ஒரு அப்பாவியாக ஒருத்தனை புருஷன் அப்பாயின்ட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, காலையில் பாலை வாங்கிட்டு வந்து காப்பி போட வேண்டிய அம்மா அவனுக்கு பால் ஊற்றிடும். செயின் அவன் தூக்கத்திலேருந்து அப்போ தான் முழிக்கிறான். எதுக்கடி அழுகுற? செயின் செயின். என்ன செயின்? அவன் கோமதி. என்னடி கோமதி செயின்? என்ன ஆச்சு? புது செயின். நாய்க்கா அவ போட்டிருக்கா. நாய் செயினியா அவ போட்டிருக்கா? நம்மாளு அப்பாவி. தங்க செயினியா? இவன் தங்க செயின் போட்டிருக்காளா? நம்ம ஆம்பளைங்க என்னன்னா எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் அப்படியான்னு கேட்பாங்க. இந்த பெண்களுக்கு கோபம் வராது, இவன் அலட்சியமாக பேசுகிறது தான் கோபமே வரும். எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் சாதாரணமாக அப்படியான்னு கேட்குறீங்களா அப்படின்னு அன்றைக்கி ஆரம்பிச்சதுன்னா ஒரு வாரம் சிவராத்திரி தான். ஒன்று சாதாரணமாக சொல்லி பாருங்கள். நான் என்ன கேட்குறேன், நம்மோட இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எப்போ நமக்குள்ளே வருதோ அன்னிலிருந்து நாம் நல்லா இருப்போம்னு புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை அழகாக அற்புதமாக ஆனந்தமாக இருக்கும். இந்த வாழ்க்கை எல்லாருக்குமானது இல்லையா? ஒரு புது வீடு கட்டிட்டு தைரியமாக இவ்வளோ செலவு பண்ணி கட்டினேன்னு சொல்ல முடியுதா ஒருத்தனாலாவது? எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் இழுக்குது இந்த அம்மா. சொல்லலாமா வேண்டாமா? இவட்ட சொன்னால் முட்டை புதைச்சி வச்சுருவாளா, என்ன பண்ணலான்னு யோசிக்க. எல்லாம் கடங்கா. அக்கா நீ என்ன பண்ணுக்கா, அடுத்த மீட்டிங் என்னோட வந்திருக்கா நீ. ஏன்னா இவ்வளோ நல்லா சிரிக்கிற ஆடியன்ஸ் தான் எனக்கு தேவை. மாதம் 15,000 ரூபா சம்பளம், 3 வேளை சாப்பாடு. மகேஷோட அக்கான்னு ஊர் முழுக்க ஒன்று அறிமுகப்படுத்துகிறேன். உடனடி அப்பாயின்மெண்ட் என்னோடு வா. வீட்டில் அண்ணன் இருந்தால் நான் சொல்லிடுறேன், நீ உன்னையும் கூட்டு போறடா தம்பி, வாடா தம்பி, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரா, பட் வித்தவுட் சேலரி, ஃபுட் ஒன்லி. ஏன்னா நீ அவ்வளோ சிரிக்கிறது இல்லை, விசில் அடிக்கிற, அது எல்லா மேடைக்கு செட் ஆகாது. இப்படி சிரிக்கணும். சரிங்க, நான் சிரிச்சேன்னா எனக்கு ஓகேடா தம்பி.
இவ்வளோ பேசுகிறான்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, இப்படி நிமித்திட்டு போகிறவன் இப்படி வருவான். எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். நானே இப்படி தானே இருந்தேன். செவிலே ஒன்று வச்சோன்னே இப்படி போய்கிட்டு இருக்கேன் நான். சரிப்பா பாருங்க. அந்த வீடு கட்டுறேன். யாரா வீடு நல்லா கட்டினேன், ஒரு 60 லட்சத்தில் வீடு கட்டினேன், சொல்ல முடியுதா? சொல்ல எல்லாம் கடன்கா, எல்லா நகையும் அடகு வச்சாச்சு, பீரோவில் இருக்கும் வீட்லேயே. ஆனால் எங்கே இவ கண்ணு பற்ற போதும்ன்ட்டு. நான் உலகத்தில் விசித்திரமான மனுஷன். ஓஷோ சொல்லுவார், விட்டு விட்டு அனைத்தையும் போவதற்காகவே வேக வேகமாக சேர்த்து கொண்டிருக்கிறான் மனிதன். விட்டு விட்டு அனைத்தையும் போவதற்காகவே வேக வேகமாக சேர்த்து கொண்டிருக்கிறான் மனிதன் ஓஷோ.